நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர் குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் வசனம் 1. 1 Corinthians chapter 4 verse 1. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். இந்த வசனத்துல எங்களைன்னு பவுலடியார் குறிப்பிட்டிருக்கிறது யாருங்கிறத இதற்கு முன்பாக இருக்கிற அதிகாரத்திலிருந்து பார்க்கும்போது தெளிவாக புரியும். இதற்கு முன்பாக இருக்கிற அதிகாரத்துல பவுலடியார் தன்னோடு கூட ஊழியம் செய்த அப்போலோவை பற்றியும் குறிப்பிடுகிறாரு. அந்தபடியாக பவுலடியாரும் அவரோடு கூட ஊழியம் செய்கிறவர்களையும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரனும் கொரிந்து சபை மக்கள் நினைவில் வைக்கணுங்கிறத சொல்றாரு. இந்தபடியாக இவர் சொல்லுவது எதற்காகனா, அந்த நாட்கள்ல கொரிந்து சபையினருக்கு அநேகம் பேர் தேவ வசனங்களை போதிக்கிறதுக்கு முற்பட்டிருக்காங்க. அதனால அவங்களுக்குள்ளாரியே சில பிரிவுகளை உண்டு பண்ணிருக்காங்க. அப்படி பிரிவுகளை உண்டு பண்ணாம இவங்க எல்லாருமே கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரராகவும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரராகவும் இருக்கிறாங்கிறத தெளிவா அந்த சபையினர் புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. இப்படியாக கிறிஸ்துவின் ஊழியக்காரரானவங்க எப்படி இருக்கணுங்கிறத இந்த அதிகாரத்துல தெளிவுபட சொல்லியிருக்கிறாரு. இதற்கு அடுத்தபடியா இருக்கிற வசனத்துல கூட உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவனா காணப்படுவது அவசியம்னு சொல்லியிருக்காரு. உண்மையுள்ளவர்களா இருக்கிறதுனா என்ன? அவங்க போதிக்கிறது எல்லாமே அவர்கள் கடைபிடிக்கிறவர்களாக அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும். அப்பதான் அதை அவங்க போதிக்கிறதுக்கு தகுதியுள்ளவர்களாக இருப்பாங்க. அந்தபடியான உண்மை ஊழியக்காரர்களிடத்துல காண வேணுங்கிறத இந்த வசனம் நமக்கு தெரிவிக்குது. அது மாத்திரம் இல்லாம பவுலடியார் இங்க தன்னிடத்துல எந்த ஒரு குற்றமும் காணப்படல. ஆனாலும் என்னுடைய தகுதியை நான் நிர்ணயிக்க முடியாது, எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியாக ஊழியம் செய்கிறவங்க தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்து முடித்து சரியான பாதையில சென்றாலும் அவங்க தன்னைத்தானே தகுதியுள்ளவர்கள்னு சொல்லிக்கொள்ள முடியாது. அவங்களுடைய தகுதி தேவனால உண்டாயிருக்கும். தேவனே அவங்கள நியாயம் தீர்ப்பவராக இருப்பாரு. அதை முக்கியமா ஊழியக்காரர்கள் அறிந்து கொள்ளணும். அது மாத்திரம் இல்லாம இவங்க போதிக்கிறதுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லைங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஒரு ஊழியக்காரர் போதிக்கிறது தேவ வசனத்தின்படி இருக்கணும். அந்த தேவ வசனமானது ஆவியினால அருளப்பட்டதா இருக்கு. இத பவுலடியார் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அப்படியாக தன்னுடைய சுயமாய் பேசாம ஆவினால வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை சரியாக பின்பற்றுகிறவர்களாக அதுல நிலைநிற்கிறவர்களாக அவர்களுடைய போதனைகளை கேட்கிற விசுவாச பிள்ளைகள் நடந்து கொள்ளணும். இந்தபடியாக ஊழியக்காரர்கள் விசுவாச பிள்ளைகளுக்கு சரியான வசனங்களை போதிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி போதிப்பதோடு அல்லாமல் பவுலடியார் இங்க தன்னை பின்பற்றுமாறு சொல்கிறாரு. பின்பற்ற சொல்லும் போது அந்த ஊழியக்காரர் எப்படிப்பட்ட தகுதியுடையவராக இருக்கணும்? அவங்க கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றி அவரை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். அப்பதான் அவர்கள் தன்னை பின்பற்றுமாறு சொல்வாங்க. யாருமே தான் இந்த ஊழியக்காரரை சார்ந்தவங்கன்னு சொல்லக்கூடாது. ஆனா அவங்க கிறிஸ்துவின் முறையை பின்பற்றுகிறவர்களாக இருக்கும்போது கிறிஸ்துவனுடைய வழியில நடக்கிறதுக்கு அவர்கள் மாதிரியை காண்பிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அதனால அவங்க ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிறாங்க. இதே அதிகாரம் 15வது வசனத்துல கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். கிறிஸ்துவுக்குள்ளார வழிநடத்த அநேகம் பேர் முற்பட்டு வந்தாலும் அவங்க எல்லாருமே ஆவிக்குரிய தகப்பன்னு சொல்லிட முடியாது. ஆனா பவுலடியாரோ அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை விசுவாச பிள்ளைகளாக பெற்றெடுத்த ஆவிக்குரிய தகப்பனா இருக்கேன்னு சொல்லி அதற்கு பிற்பாடு இருக்கிற வசனத்துல ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன்னு சொல்றாரு. அப்படியாக ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவின் மாதிரியை காண்பிப்பவர்களாகவும் அவர்களை பின்பற்றி வருமாறு விசுவாச பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்கணும். மேலும் இந்த அதிகாரத்துல பவுலடியார் சில இருமாப்புடையவர்கள் சொல்லுகிற காரியத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு. அதை 18வது வசனத்துல பார்த்தோம்னா நான் உங்களிடத்திற்கு வருகிறதில்லை என்கிறதாக சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள்னு சொல்லியிருக்காரு. அதாவது பவுலடியார் இந்தபடியாக நடக்கணுங்கிற வார்த்தைகளை மாத்திரம்தான் சொல்றாரு. அவர் நம்மை வந்து பார்க்க போறதில்லைன்னு சிலர் ஆணவ பேச்சு பேசுகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட
எப்படிப்பட்டவர்களை அறிந்து கொள்வதற்காக கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நான் அங்க வருவேன்னு பவுலடியார் சொல்றாரு. அப்படி வருவது எதற்காக? அந்த ஆணவ பேச்சு பேசுகிற இருமாப்புடையவர்களுடைய பேச்சை கேட்கறதற்காக அல்ல, அவங்களுடைய பலத்தை அறிந்து கொள்வதற்காகன்னு 19வது வசனத்துல சொல்றாரு. அதை சொல்லிட்டு முக்கியமா 20வது வசனத்துல தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறதுன்னு சொல்றாரு. இந்த வசனத்தை பார்க்கும்போது அன்றைக்கு கொரிந்து சபையில அநேகர் பேச்சில வல்லவர்களாக இருந்திருக்கிறாங்க, இருமாப்புள்ளவர்களாக இருந்திருக்காங்கன்னு தெரியுது. அப்படி இருக்கிறவங்களுக்கு பவுலடியார் தெளிவா என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்துல இருக்குன்னு சொல்லி. இந்த பலமானது ஒரு இடத்துல காணப்படும் போதே அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்காங்கிறதுக்கான அர்த்தமா இருக்கு. இந்த பலத்தை ஒருத்தர் உடையவராக இருக்கிறாங்கிறத எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதை புரிந்து கொள்வதற்கு பவுலடியார் தங்களுடைய நிலையை விவரிக்கிற விதமாக சில வார்த்தைகளை இங்க சொல்லியிருக்கிறாரு. அது குறிப்பா இந்த அதிகாரத்துடைய 10வது வசனத்துல இருந்து பார்த்தோம்னா, பவுலடியாரும் அவரை போன்ற அப்போஸ்தலர்களும் எந்தப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்கிறத இங்க சொல்லியிருக்கிறாரு. கிறிஸ்துவின் நிமித்தம் அவங்க பைத்தியக்காரராக இந்த உலகத்துக்கு காணப்படுறாங்க, பலவீனர்களாகவும் கனவீனவர்களாகவும் இருக்கிறாங்கிறத சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம 11வது வசனத்துல அவங்க பசியுள்ளவர்களாகவும் தாகமுள்ளவர்களாகவும் நிர்வாணிகளாகவும் தங்க இடமில்லாதவர்களாகவும் இருக்கிறாங்கிறத சொல்றாரு. அந்தப்படியான ஒரு நிலையற்ற வாழ்க்கையுடையவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தங்களுடைய கைகள்னால வேலை செய்து பாடுபடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தங்களுடைய கைகள்னால வேலை செய்து பாடுபடுகிறவர்களாகவும், அது மாத்திரம் இல்லாம அவங்க அநேகரால வையப்படும் போதும் அநேகரை ஆசிர்வதிக்கிறவர்களாகவும், துன்பப்படும் போது சகிக்கிறவர்களாகவும் இருக்கிறாங்கிற சொல்றாரு. அதற்கும் மேற்படியா அவங்கள தூஷிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறவர்களாகவும் இந்நாள் வரைக்கும் இந்த உலகத்துல ஒரு குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் இருக்கிறோன்னு சொல்றாரு. இப்படியாக ஒரு வாழ்க்கை வாழும் போதும் கிறிஸ்துவுக்காக எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக இருக்கிறாங்க. அவருடைய தேவ ராஜ்யத்தை குறித்த பிரசங்கத்தை அநேக இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறவங்களாக இருக்கிறாங்க. அநேக நேரங்கள்ல பசியுள்ளவர்களாகவும் தாகமுள்ளவர்களாகவும் தங்க இடமில்லாதவர்களாகவும் அநேக கடினமான சூழ்நிலை கடந்து போகிறவர்களாகவும் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்களுடைய பேச்சும் பிரசங்கமும் தேவனுக்குரியவைகளாக இருக்கு. இதையெல்லாம் கடந்து வருவதற்கு அவங்க பலமுள்ளவர்களாக இருக்கிறாங்க. அதனாலேயே பவுலடியார் தேவனுடைய ராஜ்யம் பேச்சுல அல்ல பலத்துல இருக்குன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட பலமுள்ளவர்களாக அல்லவா இந்த ஊழியக்காரர்கள் காணப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பலமுள்ளவர்களாக அல்லவா பவுலடியார போன்ற ஊழியக்காரர்கள் அந்த நாட்கள்ல காணப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த நாட்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கிறாங்க? இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை கடந்து வந்தும் கிறிஸ்துவுக்குள்ளார ஸ்திரப்பட்டவர்களாக இருக்கிறாங்களா? அவங்க இதையெல்லாம் கடந்து வந்தாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கிறாங்களா? இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை கடந்து வரும்போது பலமுள்ளவர்களாக இருக்கிறாங்களா? உலகத்தால தூஷிக்கப்பட்டும் வையப்பட்டும் இருக்கும் போது அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறவர்களாகவும் அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாகவும் இருக்கிறாங்களா? இதையெல்லாம் நம்ம நிதானிச்சு பார்க்கணும். இந்தப்படியான ஊழியக்காரர்களே தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. இந்த அதிகாரத்தின் மூலமாக கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியுது இல்லையா? அவங்க தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர்களாகவும் உண்மையுள்ளவர்களாகவும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களை மேன்மை பாராட்டி கொள்ளாதவர்களாகவும் அவர்கள் சுவிசேஷத்தினால் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நல்ல ஆவிக்குரிய தகப்பன்மார்களாகவும் அவர்களுடைய போதனை பேச்சில மாத்திரம் இல்லாம பலத்தினால காணப்படுகிறதாக அவங்களுடைய வாழ்க்கை நடையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கிறிஸ்துவுக்காக வைராகியம் பாராட்டுகிறவர்களாக இருக்கணும். எப்படிப்பட்ட கடினத்தை கடந்து வந்தாலும், அதாவது பசியிலும் தாகத்திலையும் இல்ல தங்க இடமில்லாம இருந்தாலும் இல்ல அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் சந்திக்கப்படலனாலும் அவர்களுடைய ஊழியத்திலையும் அவர்கள் தேவ வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கிறதுலையும் திடமுள்ளவர்களாக இருக்கணும். அந்தப்படியான பலன் காணப்படும் போதே ஒருத்தர் உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருக்க முடியும். இதையெல்லாம் அறிந்து கொண்டு இப்படிப்பட்ட உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு தெளிவாக தெரிவித்திருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் உண்மையுள்ளவர்களாகவும் அவர்களுடைய தகுதி உம்மாலே வருகிறது என்று அறிந்து கொண்டவர்களாகவும் அவர்களுடைய பலன் பேச்சில் அல்ல எவ்வளவு கடினமான சூழ்நிலையை கடந்து வரும்போதும் உமக்காக பாராட்டுகிற வைராகியத்தில் இருக்குங்கிறத அறிந்து கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும் தகப்பனே.
அந்தப்படியான நல்ல ஊழியக்காரர்களாக தேவரீர் எங்களையும் நடத்தியறலங்க ராஜா. ஆம் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையும் உமக்காக வைராகியம் பாராட்டி பேச்சில் மாத்திரமல்ல பலத்தினால உமக்குள் நிலைநிற்க தேவரீர் எங்களுக்கு கிருபை பாட்டுங்க அப்படின்னு எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.